நல்லா ரிப்பே படமே இருக்கு, நல்லா இருக்கு. காமெடி நல்லா இருக்கு சார், படம் நல்லா இருக்குது. அதுவும் லாஸ்ட் என்னன்னு பிடிச்சிருக்கு, நல்லா காமெடி பண்றாரு யோகி பாபு, எல்லாம் நல்லா இருக்கு சார். படம் சூப்பரா இருந்துச்சுன்னா பார்த்த படத்துல இது ஒரு நல்ல படம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் இருக்குது. காமெடி தான், காமெடி நல்லா இருக்கு. எல்லாருமே இந்த படம் ஃபுல்லாவே காமெடி மட்டும் தான், போனல இருந்து லாஸ்ட் வரைக்கும் காமெடி கொடுத்தாங்க. சிரிச்சினே இருந்தோம் ஃபுல்லா. சூப்பரா பண்ணிருந்தாரு. ரொம்ப நாள் கழிச்சு நல்ல படம் கொடுத்திருக்காங்க. மஜாவா இருந்துச்சு. அந்த போல லாஸ்ட் சீன்ல அவர் வந்து ஒரு என்ட்ரி கொடுப்பாரு. அந்த என்ட்ரி பார்த்தாலே தரமா இருக்கும். மெசேஜ் வந்துட்டு யாரும் கீழே இல்ல, யாரும் மேலேயும் இல்ல, எல்லாம் ஒரே லெவல் தான். அந்த மாதிரி சொல்ல வராங்க. நல்லா இருந்துச்சுங்க. தூக்குதுறை மூவி நல்லா இருந்துச்சு. நல்ல ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி. கிட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நல்ல ஃபேமிலியோட வந்து நல்லா பார்த்துக்கலாம். நல்லா காமெடி எல்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. நல்ல எல்லாரும் நல்ல ஒற்றுமையாக இருக்கணும். நல்ல மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்கு, பார்க்கலாம். எல்லாரும் வந்து பார்க்கலாம். எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க. காமெடியன்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. பாப்பா சொல்லுங்க. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு, செமையா இருந்துச்சு, பயமா இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் சூப்பரா இருந்துச்சு. யோகி பாபு கிணத்துக்குள்ள இருந்ததெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. யோகி பாபு நல்லா இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. படம் காமெடி, எல்லா காமெடியன்ஸ் நல்லா ஈக்குவல் வெயிட் கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க. மொட்டராஜேந்திரன் சார் காமெடி, யோகி பாபு சார் காமெடி, சென்ட்ராயன் காமெடி, பாலா காமெடி, எல்லாருமே ஹீரோயின் காமெடி. ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்துச்சு, ஹீரோயின் காமெடி நல்லா இருந்துச்சு. படம் அடுத்த சீன் என்னன்னு சஸ்பென்ஸ் வச்சுட்டே இருந்தாங்க. இப்படி அடுத்த சீன் இதான் நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் அந்த சீன் வராது, வேறு சீன் வரும், வேறு ட்விஸ்ட் இருக்கும் அந்த இடத்துல. ஒவ்வொன்றுமே ஏன்னா நான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஒவ்வொரு சீனுக்குமே லிங்க் இருக்கும், ட்விஸ்ட் வச்சுட்டே இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நான் நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அதாவது லவ் மேரேஜ் அகெயின்ஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிற மெசேஜ் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். குழந்தைங்களாம் ஹாரர் மூவின்னு நினச்சிட்டு வந்தாங்க. காமெடி பயப்படாமல் ஹாரர் மூவி நல்லா சூப்பராக குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணலாம். குறைன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. 9 மார்க் கொடுக்கலாம். படம் வந்து தூக்குதுறைங்க. யோகி பாபு சார் படம், பாலசரவணன், சென்ட்ராயன் எல்லாம் என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. பக்காவாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. உத்ரா ப்ரொடக்ஷன் வெளியீடு தூக்குதுறை வந்து 9 மார்க் போடலாம். 10க்கு 9 மார்க் போடலாம். ஃபேமிலியோட எல்லாரும் என்டர்டைன்மெண்ட்டாக வந்து பார்க்கலாம். ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து உட்காரும்போது ஒரு மாதிரி இருந்தது. போக போக சீன்ஸ் எல்லாம் எல்லாமே கனெக்டிங்காக கரெக்டாக இருக்குது. ஸ்டோரி வந்து கரெக்டாக முடிச்சிருக்காரு. கிளைமேக்ஸும் நல்லா இருக்குது. நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காரு. மெசேஜ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, லவ் மேரேஜ் வந்து அரேஞ்ச் பண்ணி பண்ணுங்க. இந்த மாதிரி அப்பாவி பையனெல்லாம் லவ் பண்ணி நீங்கள் ஊரில் வந்து இந்த பையனை சாவடிச்சு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கொண்டு வராதிங்க பேரண்ட்ஸ்ன்னு சொல்லி நல்லபடியாக அவர் பேயாக இருந்தாலும் அந்த கிரீடத்தை கையில் கொடுத்துட்டு போயிடுறாரு. யோகி பாபு சார் நல்லா பண்ணியிருக்கோம். நல்லா இருந்தது. படம் நல்லா இருக்கு. யோகி பாபு நடிப்பு நல்லா இருக்குது. எல்லாருமே எல்லாம் நடிச்சிருந்தாங்க. காமெடி நல்லா இருந்தது. இல்லை குழந்தைங்களாம் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, பக்காவாக இருந்தது. எந்த ஒரு லாகுமே இல்லாமல் ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் வந்து ஹீரோவாக பண்ணும்போது ஒரு லாக் ஒன்று இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஜாலியாக ஃபேமிலியாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸ்ரீதர் மாஸ்டர் ஒரு டான்ஸ் இது ஒன்று பண்ணியிருக்காரு. உண்மையாகவே காமெடி ஆர்டிஸ்ட் டான்ஸ்னால் காமெடியாகவே கொடுப்பாங்க. இதில் அந்த மாதிரிலாம் இல்லாமல் பக்காவாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி படம் பார்க்கலாம். படம் நல்லா இருக்குங்க சார். தூக்குதுறை நல்லா எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி காமெடி ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடியாக இருக்குங்க சார். மொட்டராஜேந்திரன் அவரோட ஃபேன்ஸ், அவர் எப்பயுமே நல்லா பண்ணுவார். இதில் வந்து டான்ஸ் பயங்கரமாக இருக்குது சார். ஓப்பனிங்கில் ஒரு டான்ஸ் வெஸ்டர்ன் பண்ணியிருப்பாரு, அது நல்லா பண்ணியிருக்காங்க. ஏங்க சார்? மியூசிக் எல்லாமே ஓகேங்க சார். படம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? பிடிச்சிருந்துச்சா? கையில் சொல்லிடுங்க சூப்பர்னு. சூப்பர். படம் நல்லா இருக்குங்க. தூக்குதுறை பாட்டு வரங்க. படம் உண்மையிலே அருமையாக இருக்குது. டென்னிஸ் மஞ்சுநாத் பண்ணியிருக்காரு. நல்லா இப்போ நல்ல ஒரு மெசேஜை கொடுத்துருக்காரு. இந்த ஜென்ரேஷனுக்கு எல்லாம் பார்ப்போங்க, எல்லாம் வெட்டு குத்து கொலை இல்லாமல் படமே இருக்காது. பட் இதில் வந்து அந்த எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஒரு கதையை சொல்கிறாரு. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு காமெடி தான். ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி, பயம், அதுக்கெல்லாம் நல்லா கொடுத்துருக்காரு. அதேமாதிரி யோகி பாபு சார், மொட்டராஜேந்திரன், பாலசரவணன், அஸ்வின், சென்ட்ராயன் சார் எல்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் தனித்தனி இம்பார்ட்டன்ட் கொடுத்து இனியா மேடம் நல்லா பண்ணியிருக்காங்க. அதாங்க ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் தாங்க. இப்போ கிரீடம் தொலைஞ்சிருது, அதை வச்சு அது இந்த திருவிழா நடத்த முடியும். அந்த திருவிழா ஒரு பொய்யான கிரீடத்தை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அது எப்படி உண்மையான கிரீடம் போய் பேய்கிட்ட மாட்டேங்குது, அது எப்படி கண்டுபிடிச்சாங்க தான் ஸ்டோரி. படம் லேகே இல்லை, படம் சூப்பராக இருக்குது உண்மையிலே.
போரே கிடையாது. போரே இல்லை. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்திரிக்கவே முடியாது. நம்ம அந்த அளவுக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை எந்த குறையே இல்லைங்க. நல்லா அருமையாக இருக்குது படம். சூப்பராக இருக்குது. வெறித்தனமாக இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா எடிட்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க்கு நல்லா இருக்குது. மியூசிக் சூப்பராக இருக்குது. ஆர்ஆர் நல்லா பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. அது எல்லாம் அந்த கிரீடத்துக்காண்டி எல்லாம் அடிச்சுக்கிறாங்க. கடைசியில் அந்த கிரீடத்தை வச்சு எல்லாருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. நல்லா இருக்கு. புதுசாக பேய் படம் எடுத்தால் காமெடியாக எடுப்பாங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் காமெடி மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. பேய் படத்தில் காமெடி அப்படின்னா சுந்தர் சி எதிர்பார்ப்போம். அப்போல்லாம் எல்லாமே இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். தலைவனுக்கு எப்பயுமே ஒரு தனியான ஒரு இடம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இதில் வந்து அவர் அந்த அளவுக்கு ஃபுல்லாக வராட்டியும் அங்கங்கே அவரோட இது வந்து அவருக்கான இடத்த அவர் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்காரு. சாங் ஒரே ஒரு சாங் இருக்குது. டான்ஸோடு பார்த்தீங்கன்னா ஒரு சாங் இருக்குது. மீது நார்மல் இன்னொரு சாங் இருக்குது. அந்த டான்ஸ் நல்லா இருக்கு. பேய் படம்னா கொஞ்சம் காமெடியாக போகுது. ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணி ஜாலியாக பார்க்கலாம் இந்த படத்தை. மொட்டை ராஜேந்திரன் காமெடி நான் சூப்பராக நம்ம ஜாக்பாட் படத்தில் ஒரு மாதிரி நல்லா செம காமெடி பண்ணியிருக்காரு.